ஆவியின் சிந்தை நன்றி சொல்லுகிற சிந்தை. 5 அப்போ 2 மீன் இருந்தப்போ கூட ஆயிரக்கணக்கானவர்கள் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் அதை உயர்த்தி நன்றி சொன்னா. ஆவியின் சிந்தை நன்றி சொல்லுகிற சிந்தை. ஹல்லேலூயா. எங்க நன்றி உள்ள இருதயம் இருக்கோ அங்கே தேவன் பெரிய காரியங்களை செய்கிறார், பெரிய காரியங்களை செய்கிறார். நன்றி ராஜா, நன்றி ராஜா. விசாசி எப்பயும் உன் சூழ்நிலையை பாரு, உன் பிரச்சனையை பாரு, உன் தேவையை பாரு, உன் பற்றாக்குறையை பாருன்னு சொல்றான். உனக்கு நடக்காததை பாருன்னு சொல்றான். ஆனா ஆவியானவர் எப்பொழுதும் ஹல்லேலூயா தேவனை நோக்கி பார்க்க சொல்றாரு, கர்த்தர் செய்ததை நோக்கி பார்க்க சொல்றாரு. இன்னைக்கு ஜீவனோட இருப்பது தேவனுடைய கிருபை. ஹல்லேலூயா. மரித்து போயிருந்தா என்னைக்கோ கதை முடிஞ்சு போயிருக்கும். ஆனா இன்னைக்கு வரைக்கும் ஜீவனை தந்து ஹல்லேலூயா இன்னைக்கு வரைக்கும் வாழ வைத்து இன்னைக்கு வரைக்கும் ஹல்லேலூயா நடத்தி நம்மை வந்து கொண்டிருக்கிறார். நன்றி ராஜா. எல்லாத்துக்கும் மேல நமக்காக சிலுவையில் அவர் சிந்தின ரத்தம், நமக்காக செய்த தியாகம். நன்றி. எல்லாவற்றையும் நம்ம நினைக்கும் போது நன்றி சொல்லாம இருக்கவே முடியாது.